ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிக்சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூபுக்கான பட்டன்ஸ் அண்ட் பெல் சிம்பிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி ட்ராயிங்க்கு கிளிக் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லேயர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்பரண்ட் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எந்த மாதிரி ஷேப்பு பட்டன் ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பட்டன் ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் ட்ரா பண்ணுறேன். இதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரிப் பண்ணணும், ஃபுல்லாக கலராக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கலர் இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னாலும் சரி, நீங்கள் ஃபில் ஆர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரோக் அப்படின்னா பார்டர் மட்டும்தான் இருக்கும். அதே இப்போ நான் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்ததான் இன்சைடு ஒரு இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பு தான் நான் மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இன்சைடு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணும்போது நான் ஃபில்லுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது இது நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஈவனாக நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடிட்டுங்கிற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே அதனோட எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இமேஜஸை கலரு, ஷேடோ, அதே மாதிரி க்ராப் பண்ணுறது, பியூட்டி, அண்ட் தென் பார்டர், ஸ்டிக்கர்ஸ், எஃபெக்ட்ஸ், நிறைய ஆப்ஷன் இருக்குது. டூலோட ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அது டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த சைஸை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் பட்டன் சிம்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அகெயின் பெல் சிம்பிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து எடுக்கலாம். பிக்சார்ட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பெல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பெல்லுங்கிறது வரும். இதில் டிரான்ஸ்பரண்ட்டான இமேஜஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பெல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் பில்லை மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது 2 இமேஜ் தனித்தனியாக வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி பெல்லுங்கிறது மட்டும் நான் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேனோட சிம்பிளும் அண்ட் தென் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் சிம்பிளும் காட்டும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் சிம்பிளை மட்டும்தான் செலக்ட் பண்ணி பெல்லுங்கிற ஆப்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நான் பெல் மேலே ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கட்டிங் ஆப்ஷனை இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லுங்கிற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகிக்கும். இப்போ மேலே அப்பில் பார்த்தீங்கன்னா ஏரோ சிம்பிள் இருக்கு, அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆகும். இப்போது எனக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த சிம்பிள் மட்டும் தெரியுது அப்படின்னா ஐ போட்டு மேலே ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள் அப்படின்னு தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.